எவ்வளோ தான் ரீல்ஸ்லேயே பார்க்குறது கேப்ரோட லைவாக பார்க்குறேன். இப்போ மழை வர ஜோராக பெஞ்சிட்டுக்குது. இந்த அங்கே வா, அங்கே வாடா, உங்களுக்கு தான் வரா அட்டுமன் மட்டும் வரேன். எனக்கு ஒரு பெரிய ஆசைனா எப்படியாவது இந்தியா ஃபுல்லு சுற்றி பார்த்தேன். இந்தியாவிலே ஃபேமஸான வேர்ல்டே ஃபேமஸான கேப் ரோடுக்கு வந்துட்டோம் மக்களே. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏர் பாய்ஸ் போலாமா? எங்கே போகிறேன் இப்போ? கேப் ரோடு போகலாமா? அருண் ப்ரோ ரெடியா? மூணாறு கேப் ரோடு போகிறோம். எல்லாம் பிளான் பண்ணுங்க இங்கே போகணுன்னு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு இப்போ ப்ராப்ளமு. நம்ம சூப்பர் சந்தீப்புக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக ஒர்க் வந்துச்சு. அவர் டிரைவரு, அதான் போயே போகணும். பட் அவரை விட்டுட்டு நம்ம பிரியறது வேணாம்னு சொல்லிட்டு சரி எல்லோரும் போயிடலாம், இன்னொரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு மூணாவது கேப் ரோடு பார்த்துட்டு காந்தலூர் பார்த்துட்டு அப்படியே அமராவதி டேம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு நம்ம கவின்புரம் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நாளைக்கு நான் பெங்களூர் போயிடுவேன். ஓகே காய்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே பாருங்க காய்ஸ், இந்த மாதிரி தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஐயோ ஆண்டில் போகிற ஒரு பக்கம் அடிக்குது, இங்கே ஒரு பக்கம் அடிக்குது. இந்த மாதிரி தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். பட் நல்லா தான் இருந்தது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி இருக்குன்னு தெரியல, பட் வந்தோம், நல்லா தான் இருந்துச்சு. ஓகே மக்களே, மூணாறு விட்டு கேப் ரோடு கிளம்பின்னு இருக்கோம். கேப் ரோடு போயிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். மழை சாரலும் அதிகமாக இருக்குது. தூரல் சாரல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கேமரா யூஸ் பண்ணக்கூடாது, பட் யூஸ் பண்ணிருக்கிறேன். பட் பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஒரு வழியில் நானும் யூஸ்ஃபுல்லாக பண்ணல இந்த அழகான கிளைமேட்டை. கேமரா நனைஞ்சிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறது தெரில. எடுத்துன்னு இருக்கிறேன். பட் சூப்பர், வேறு லெவலில் இருக்குது போங்க. ஆஹா என்ன ஒரு ஆனந்தம். இது மூணாருக்கு சென்ட்ரலே போகிற ஒரு ரிவருங்க. ஓ ரிவர் சூப்பராக போயினுக்குது பாருங்க. மூணாருக்கு சென்ட்ரலே போகும் ரிவரு, அந்த ரிவர் இது சூப்பராக இருக்குது. போ அடிப்பொலி. மழை சாரல் தூக்கினே இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு தான் கஷ்டம், வேறு ஒன்றுத்துக்கு இல்லை. இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் ஓகே பார்த்துக்கலாம். இங்கே இருந்தால் இந்த ரோட்டில் தான் கேப் ரோடு வரும். இங்கேருந்து 14 கிலோமீட்ரு. கொஞ்சம் ரூட்டு மாறி போயிட்டேன். கூகுள் மாத்தாச்சு, லெஃப்ட் இருந்துச்சா லெஃப்ட்டு திருப்பிட்டேன். ஓகே அவங்க வரட்டாரு ப்ரோ. அவங்களாம் எங்கே? விவி எங்கே? ப்ரோ சுடிதார் இருக்குது, வாங்கிக்கோ. வேணாவா? தண்ணி உள்ள நிறைய போய்க்குதா ப்ரோ? கேமரா நெஞ்சாலும் சரி, வீடியோ எடுக்கணும், கம்பல்சரி வீடியோ எடுத்துனே இருக்கிறேன் காய்ஸ். கேப் ரோடு நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த கேப் ரோடுக்கு போகிற வழி வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். கேப் ரோடு எவ்வளோ தான் ரீல்ஸ்லேயே பார்க்குறது கேப் ரோடை லைவாக பார்க்குறேன். இப்போ மழை வர ஜோராக பெஞ்சிட்டுக்குதே. ப்ரோ கேமரா கழட்டணும் ப்ரோ. இது வேலைக்கு ஆகாது, கேமரா கழட்டணும். அப்புறமேட்டு மீடியா மோடில் போயிடுச்சுன்னா, பேட்டரி உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. நம்ம இருக்குது ஒரு கேமரா. நம்ம பாய்ஸுங்க வந்து நிற்கிறாங்க. மழை விட்டு பெய்யுதுங்க, ஒரே மாதிரி பெஞ்சால் நல்லாயிருக்கும், இல்லை பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சேடான ஒரு விஷயம். பார்த்துக்கலாம். கிச்சிக் 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 எப்படி போட்டா ஷர்ட்டு அப்படியே மண்ணாக இருக்குது நம்ம வேற ப்ரோஸ்.
ஹே ப்ரோஸ், கிச்சிக் 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 கிச்சிக். எப்போ நிற்கிறதோ இன்னும் கேமரா எடுத்து மாட்டோம்னா திருப்பாடி மழை வந்தது மக்களே. இன்னும் கேப் ரோடுக்கு 8 கிலோமீட்டர் மீதம் உள்ளது. அந்த கேப் ரோட்டில் போகிறோம். டீ எஸ்டேட்டை பார்க்கணுன்னு எவ்வளோ நாள் ஆசை. எப்படி இருக்குது பாருங்க, ரோடு அப்படியே வளைஞ்சி போகுது. உங்களுக்கு கேமராவில் பாருங்க எப்படி தெரியுதுன்னு தெரியாது எனக்கு, பட் எங்களுக்கு தான் தெரியும். அட்வென்ச்சர் லைவில் அப்படியே சும்மா இப்படி போகுது. நேற்று வந்தோம் பாருங்க, அப்பா அந்த கும்ளி அடிமலை ரோடு தரமாக இருக்குது. அந்த குத்தும்கால் வாட்டர் ஃபால்ஸ்லாம் ரோடு அப்படியே ஒரு மாதிரி அரும்போ நிற்க வச்சு பேசினார். ரொம்ப ரோடு வளைநிலைவாக இருக்குது, பார்த்து போங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். செமையான ரோடு. அதெல்லாம் ரோடு ரொம்ப சின்னது. இதில் ஆஃப் தான் இருக்கும், இந்த ரோட்டில் ஆஃப் தான் இருக்கும். அந்த மாதிரி ரோடு அது. சாப்பிட்டுக்கோங்க. பசி எடுத்துக்கிச்சு, சாப்பிட்டுக்கோன்ட்டு. இங்கே சாப்பிட்ருமா? ஓகே, அந்த கடைக்கு போகலாமா ப்ரோ? அந்த டீ காஃபி அங்கே இருக்குது. வா டேய் வா. எங்கே ப்ரோமா? அங்கே ஓடிட்டேண்ணா. வேணாங்க, ஏன் கூப்பிட்றதுக்குள்ளே போய் நேங்கிற வாங்க. இந்தா இந்த அங்கே வா, அங்கே வாடா, உனக்கு தான்டா, வாடா, எதுவும் பண்ண மாட்டேன், வாடா. வா கொம்பு வச்சுங்க, வரப்பா சாப்பிட்றா போடா. வாவ், ஆப்போசிட் டீ எஸ்டேட் பாருங்க, சூப்பராக இருக்குது. நேற்று டீ எஸ்டேட் பார்த்தோம், இருட்டிடுச்சு வரத்துக்குள்ளே, மேலே ஏறத்துக்குள்ளே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணின்னு. இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி கேப் ரோடில் சூப்பராக இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம். மழை ஒரு 1 hour 2 hour பெய்யாமல் இருந்தால் சரி, நல்லாயிருக்கும். அப்படியே நிதானமாக உடுமல்பேட்டை வழியாக போய் கீழே இறங்கிடுவோம். 2 hour எல்லாம் முடிச்சிட்டோம்னா அப்புறம் நான் காந்தலூர் சைடு போனால் மழை கம்மியாக இருக்குமா, அப்படியே போய் நேர்ந்துடலாம். எல்லாமே வளைவு நிலை சாலை தான் மூணாரில். கேப் ரோட் சைட்லேருந்து எல்லா பக்கமும் மூணாறு, குமுளி, அடிமலி எல்லாமே அப்படி தான் இருக்குது. இதுக்கு டால் பிளாஸா இருக்குதா பாடுறா. நேஷ்னல் ஹைவேங்க இது, நேஷ்னல் ஹைவே. எந்த ரோடு போக கடம்பூரா நான் சொன்னாங்களே. ஐயோ, தேனி போகிறதுக்கு இந்த பக்கம் போகணும். ஆமாம், ஓகே. மழை இல்லை. வாவ், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி லேண்ட்ஸ்லைட் ஆகிக்குது. அப்படியே மண் சரிஞ்சு அப்படியே வந்துடும். உன்னை கொண்ட காதல் என்றும் தீரவில்லையே, உண்மையில் இது கொண்ட காதல் தீரவில்லையே. மக்களே, வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? சோத்துக்கு செஞ்சு அடிக்கணும்ல. ஆனால் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தா எப்படி இருக்கும்? டெய்லி பெட்ரோலில் போட்டு எங்கன்னா தங்க சுற்றிட்டு வெளிநாட்டுக்கார மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு சுற்றினா அப்படி சூப்பராக இருக்குல்ல. எனக்கு ஒரு பெரிய ஆசைனா எப்படியாவது இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்த்தணுங்க. இந்தியா ஃபுல்லாக சுற்றிடணும். இந்த ஊருக்கு நான் போகலன்ற பேச்சாக இருக்கக்கூடாது. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்திலையும் என் காலை பதிச்சுட்டு வரணும். எல்லா நல்ல பிளேஸு, எல்லா கோயிலையும் பார்த்துட்டு வந்துடணும். அதோட வாழ்க்கையில் வேறு என்ன இருக்குது? நான் இந்தியாவில் பிறந்தேன், இந்தியாவில் வாழ்கிறேன், கர்நாடகாவில் இருக்கிறேன், அதை தான் சொல்கிறேன். இந்தியாவில் வாழ்கிறேன், இந்தியாவை நான் சுற்றி பார்க்கணும். எல்லாத்தையும் சுற்றி பார்த்து எக்ஸ்போர்ட் வரணும். போகிறோம், முன்னாடி போகிறோம், முன்னாடி போ. அப்படியே ரெக்கடா அப்படியே. மேஜிக்கெல்லாம் பண்ணுறாரு. அந்த பலாப்பழத்தை வாங்கி அது சரியாக்குது. இப்போ சரியாக்குது. பலாப்பழத்தை வாங்கி கட் பண்ண மாதிரி இல்லை. அதை அப்படியே வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போகிறோம், அவ்வளோதான். வீட்டுக்கு ஏற்ற மாதிரி போகிறோம், அவ்வளோதான். வா எத்துமா ப்ரோ, சாப்பிட்டோம். ஓ பாரு ப்ரோ, எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது மக்களே. கேப் ரோடு வந்துட்டோம். இதெல்லாம் கேப் ரோடு தான். அடிப்போலியாக இருக்குது டீ எஸ்டேட்டு.
வேறென்ன வேண்டும், இது மட்டும் போதும், எல்லாமே சுற்றி பார்ப்போமே. மொத்த இந்தியாவும் சுற்றி பார்க்கணும் மக்களே, மொத்த இந்தியாவையும் அப்படி சுற்றி பார்த்தோன்னா அதோட என்னுடைய லைஃப்பில் வேறு சாதனையே இருக்காது. நான் பிறந்த நாட்டை சுற்றி பார்க்கணும், நான் பிறந்த ஊரை சுற்றி பார்க்கணும், நான் வாழ்கிற ஊரை சுற்றி பார்க்கணும். யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் வந்தால் போதும், வாழ்க்கை நல்லா ஜம்முன்னு இருக்கும். அடா என்னமா மிஸ்டிஃபார் ஆகிது பாருங்க. நம்மக்கிட்ட ட்ரோன் இல்லை, ட்ரோன் இருந்தால் மட்டும் செம்மையாக இருக்கும். நானும் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். பட் நம்மக்கிட்ட வாங்கிறதுக்கான காசுன்னு அமையலை. அது எப்போ அமையும் தெரியல, அமையும் போது கண்டிப்பாக வாங்கிடுவோம். அடா கேப் ரோடு தாங்க. டிஎஸ்டேட் எல்லாம் வேலை செய்கிறாங்க கவர் கட்டிக்கிட்டு. ஐயோ, எல்லாம் டிஎஸ்டேட்டில் வேலை செய்கிறாங்க பாருங்க. ப்ரோ இங்கே போடு ப்ரோ, மேலே நிற்கணும் ப்ரோ. ஒரு கல்லுக்கு நேராக போடு ப்ரோ, அந்த கல்லுக்கு நேராக போடு, கல்லுக்கு நேராக போடு. போதும். ஐயோ, ஓகே. கல்லுக்கு நேராக போடு, கல்லுக்கு நேராக போடுங்க. கல் நேராக போட்டு அப்படி ஒரு அவங்க கல் வண்டி மேலே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாங்களும் நீங்களும் இது நல்லா நாமும். ஐயோ எப்படி இருக்குது பாருங்க பைக்ஸு, வேற லெவல். இந்த பக்கம் பாரு எப்படி இருக்குது டீ எஸ்டேட்டு, வேற லெவல் ப்ரோ, ப்ரோ என்ன எடு ப்ரோ. வேர்ல்டு ஃபேமஸ் கேப் ரோட். நம்ம சவுத் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான, இந்தியாவிலே ஃபேமஸான, வேர்ல்டே ஃபேமஸான கேப் ரோடு வந்துட்டோம் மக்களே. எப்படி செம்மையாக்குதா? இன்னும் முன்னாடி சூப்பராக இருக்கும், அது பயங்கரமாக பார்க்கலாம். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்கம் மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்கம் மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். புத்தம் புது பூமி வேண்டும். இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மூணாறுலேருந்து தேனிப்பாறை ரோட்டில் தான் இருக்குது. தேனிப்பாறை ரோடு கேப் ரோடு பார்த்துட்டு ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடி வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. சவுண்டு கேட்கல, வாட்டர் ஃபால்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இப்போது நம்ம ஏகே ரைடர் வந்து நம்மள்கிட்ட ஃப்ரீ பண்ணார். அவர் இப்படியே போயிடாரு தேனிக்கு. இந்த ரூட் தேனிக்கு போகிறது கிட்டோம். அதனால் இப்போ நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு நம்ம உருமல் வழியாக போக போகிறோம். இப்போ நம்ம ஏகே ரைடரை சென்ட் ஆஃப் பண்ண போகிறோம் ப்ரோ.
2 நாளாக நல்லா 3 நாளாக செம்மையாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக பண்ணோம். வா எப்படின்னு உனக்கு இன்னும் ஓகே தான். உங்களுக்கு எப்படி இருந்தது? வேறு லெவல் ப்ரோ. வேறு லெவல். அதுதான் எல்லாம் வாங்க, தேனிக்கு வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, கேரளா வாங்க, சுற்றி பாருங்க. நெக்ஸ்ட் ரைடு மீட் பண்ணலாம் guys. ஒரு மிஸ் பண்ண மட்டும் நெக்ஸ்ட் எல்லா ரைட்லையும் மீட் பண்ணுவார். ஓகே மக்கா, நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம காந்தலூர் போகலாம். இப்போ மழை ஹெவியாக பெய்யுது, vlog எடுக்க முடியாது. இந்த vlog இங்கே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் guys. பாய். மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது, இதயம் பறக்குது. மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்கிறது. என் வேணியில் ஆடிய மிச்ச துளிகள் நதியாய் போகிறது. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி. ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துன்னு இருக்கிறது தான் நம்ம மூணார் கேப் ரோட்லேருந்து முன்னாடி போயிட்டு ரிட்டன் வந்து வாட்டர் ஃபால்ஸ். இப்போ நாம் எங்கே போயின்னு இருக்கோம்னாக்கா ரிட்டன் மூணாருக்குள்ளே போயிட்டு மூணார்லேருந்து ரைட் எடுத்து இப்போ நம்ம மூணார்லேருந்து மறையூர் வழியாக போயிட்டு காந்தலூர் போய் அப்படி ஈரோடு போக போகிறோம். போகிற வழியில் அமராவதி டேம்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துன்னு போகலாம். காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் டைம் இருந்தால் அப்படியே மீட் பண்ணிட்டு போகலான்னு இருக்கிறோம். இந்த இடத்துல எங்களால் சுத்தமாக vlog பண்ண முடியல. சரியான மழை மூணாரில் ஸ்டார்ட் ஆனது. நாங்கள் மறையூர் எண்டாவது வரைக்கும் மழை ஸ்டாப் ஆகவே இல்லை, அவ்வளோ மழை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்பீங்க. இந்த எபிசோட் இங்கே முடிச்சுக்கிற மக்கள். நெக்ஸ்ட் எபிசோட் மறையூர் வழியாக காந்தலூர் போய் போகிற vlog பார்ப்பீங்க. ஓகே, பை பாய். தொட்டுவிட ஆசை, சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசை, காட்குரலில் உலகை கட்டிவிட ஆசை, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை. என்னெல்லாம் போகணும், சீக்கிரமாக போகணும்னு சொல்கிறாரு. போகிற வழியெல்லாம் வாட்டர் ஃபால்ஸு. எங்களால் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியல, ஸோ சேடாக இருக்குது ப்ரோ. இது சூப்பராக இருக்குதா? இது சூப்பராக இருக்குது. நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன் வா.